கிழக்கு மாகாணம் மறைந்து கொண்டிருக்கும் தமிழர் அடையாளமா? இந்த நிலம் கடலின் வாசமும் மண்ணின் நினைவுகளும் கொண்ட நிலமாகும். ஆனால் இன்று ஒரு கேள்வி மெதுவாக எழுகிறது. இந்த நிலத்தின் அடையாளம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறதா? இது வெறும் அரசியல் விவாதம் அல்ல, இது ஒரு மக்களின் இருப்பை பற்றிய கேள்வி. இலங்கையின் கிழக்கு மாகாணம், திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, இந்த நிலம் பல நூற்றாண்டுகளாக தமிழ் பேசும் மக்களின் வாழ்விடமாக இருந்தது. கோயில்கள், குளங்கள், கடல்சார் வர்த்தகம், இவை அனைத்தும் ஒரு தொடர்ச்சியான வாழ்வின் சான்றுகள். ஆனால் இந்த நிலம் ஒரே இனத்தின் மட்டும் அல்லாதது. காலப்போக்கில் சிங்கள குடியேற்றங்களும் இந்த பகுதியின் ஒரு பகுதியாக மாறிப்போயின. வணக்கம். ஆம், நாம் மௌனத்தின் சாட்சிகள். மௌனத்தின் சாட்சிகள், மறைக்கப்பட்ட உண்மைகளுக்கு சாட்சி. 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ஒரு பெரிய மாற்றம் ஆரம்பமானது. கல்லோயா போன்ற நீர்ப்பாசன திட்டங்கள் அரசு நிலங்களை திறந்து வைத்து புதிய குடியேற்றங்களை உருவாக்கியது. பல ஆய்வாளர்கள் கூறுவது, இந்த குடியேற்றங்களில் இடம்பெற்றோர்கள் சிங்களவர்களே. இதனால் கிழக்கு மாகாணத்தின் இனப்பெரம்பல் மெதுவாக சிதைக்கப்பட்டது. இதை வடக்கின் அரசியல், விடுதலை, உரிமை விடயங்களில் கிழக்கு மக்கள் காட்டும் கரிசனை வடக்கின் மக்கள் கிழக்கு தொடர்பாக காட்டுவதில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் உண்டு. ஆனால் அரசின் விளக்கமோ இது உணவு உற்பத்தி மற்றும் அபிவிருத்தி திட்டம் என்று தன்னிலை விவாதம் நடத்தியது. உண்மை எது? தரவுகள் மாற்றத்தை காட்டுகின்றன. காரணம் பற்றிய விவாதம் இன்னும் தொடர்கிறது. 1983ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரை நடந்த உள்நாட்டு யுத்தம் கிழக்கை சிதைத்தது. அச்சுறுத்தல் தொடர்ந்தது. பலர் மடிந்து போயினர். மக்கள் இடம்பெயர்ந்தனர். கிராமங்கள் காலியானது. யுத்தத்திற்கு பிறகு யார் திரும்பினர், யார் திரும்பவில்லை, யார் புதிதாக வந்தனர்? இந்த கேள்விகள் இன்னும் முழுமையாக பதிலளிக்கப்படவில்லை. இப்போது மிகவும் முக்கியமான பகுதி, அதிகாரம். கிழக்கு மாகாணத்தில் உயர்நிலை நிர்வாகத்தை பார்த்தால் மாகாண ஆளுநர், தலைமைச் செயலாளர், மாவட்ட செயலாளர்கள், இந்த முக்கிய பதவிகளில் தமிழ் பிரதிநிதித்துவம் குறைவாக இருப்பதாக பலர் குற்றச்சாட்டுகின்றனர். அது உண்மையாகவும் இருக்கிறது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்தின் 3 மாவட்டங்களில் 2 தலைமை நிர்வாக அதிகாரிகள் தமிழர் அல்லாதவர்கள். மாகாண உச்ச நிர்வாகமும் பெரும்பாலும் தமிழர் அல்லாதவர்கள். இதனால் ஒரு கேள்வி, உள்ளூர் மக்களின் வாழ்க்கையை புரிந்து கொள்ளாத, அவர்களின் மொழியை புரிந்து கொள்ளாத நிர்வாகம் எவ்வளவு நியாயமானது? இவ்வாறு சிதைக்கப்படும் தமிழர் அதிகாரத்தில் 10ஓடு 11ஆக காட்டுவதற்கே தமிழர் ஒருவர் காட்சிப்படுத்தப்படுகின்றார். எனவே முழுமையாக மாறிக்கொண்டிருக்கும் அதிகாரத்தில் தமிழர் அதிகார இருப்பு முழுவதுமாக அடக்கம் செய்யப்பட போகிறதா? அதிகாரத்தின் மையம் மாறிக்கொண்டிருக்கிறதா என்ற கேள்விக்கு அப்பால் தமிழர்களின் அதிகார இருப்பு மெல்ல அளிக்கப்படுகின்றதா?
கல்வி என்பது ஒரு மக்களின் எதிர்காலம். கிழக்கில் கல்வி நிர்வாகத்தில் மாற்றங்கள், மாகாண கல்வி பணிப்பாளர் நிலை, இவை பற்றிய விவாதங்கள் எழுகின்றன. மேலும் ஒரு முக்கியமான விடயம் மொழி. தமிழ் அதிகாரபூர்வ மொழி என்றாலும் நடைமுறையில் முழுமையாக செயல்படுகிறதா? இது இன அரசியல் மட்டுமல்ல, சேவை தரம் பற்றிய கேள்வி. இந்த விவகாரத்தில் இரண்டு உண்மைகள் இருக்கின்றன. ஒரு உண்மை, தமிழ் மக்கள் தங்களின் நிலம், அதிகாரம், அடையாளம் மெதுவாக குறைகிறது என்று உணர்கிறார்கள். மற்றும் ஒரு உண்மை, அரசு இது தேசிய ஒருங்கிணைப்பு என்று கூறுகிறது. ஆனால் முக்கியமான கேள்வி, மக்கள் என்ன உணர்கிறார்கள் என்பதே. ஏனெனில் உணர்வுதான் அரசியலை உருவாக்குகிறது. கிழக்கு மாகாணம் இது ஒரு வரைபடம் அல்ல, இது ஒரு நினைவு, இது ஒரு அடையாளம். இங்கு வாழும் மக்களின் இருப்பு இது ஒரு கேள்வி அல்ல, யார் இங்கு வாழ வேண்டும். உண்மையான கேள்வி, இங்கு வாழும் அனைவருக்கும் சம உரிமை இருக்கிறதா? ஒரு மக்களின் இருப்பு போரால் மட்டுமல்ல, கொள்கையாலும் மாறும். கிழக்கு இன்னும் தனது பூர்வீகத்திற்கான பதிலை தேடும் ஒரு நிலம். நன்றி. மௌனத்தின் சாட்சிகளின் பயணம் தொடர்கிறது. மௌனத்தின் சாட்சிகள் என்பது ஆயுத வன்முறை, ஆதிக்க அரசியல், அதிகாரம் ஆகியவற்றால் மறைக்கப்பட்ட பேசப்படாத உண்மைகளை ஆதாரங்களுடன் பதிவு செய்யும் ஒரு நடுநிலை அரசியல் களம். இங்கே பிதற்றல் இல்லை, அரசியல் பிரச்சாரம் இல்லை, ஆனால் மறைக்கப்பட்ட உண்மைகளுக்கு சாட்சி. இது கட்சிகளின் மேடை அல்ல, இது கருத்துக்களின் களம். அறிவாற்றல் ஜனநாயகம் என்னும் உயரிய புதிய தத்துவத்தின் தொடக்கமாகவும் இது அமைகிறது. பெரும்பான்மை ஆதிக்கம் சில நேரங்களில் உண்மையான நீதி மற்றும் திறமைக்கு எதிராக செல்கிறது. மனித இயல்பின் பல்வகை தன்மையை புறக்கணித்து ஒரே மாதிரியான சமத்துவத்தை திணிக்கிறது. மனிதன் ஒரு முடிவெடுக்கும் கருவி அல்ல. மனிதனின் சுதந்திரம், திறமை, படைப்பாற்றலுடன் திகழும் வாழ்வியலையும் மௌனத்தின் சாட்சிகள் நிறுவ முயற்சிக்கும். பெரும்பான்மை தீர்மானம் மட்டும் உண்மையான நீதி அல்ல. உண்மையான வரலாற்றின் வாழும் சாட்சிகளையும் தேடி மௌனத்தின் சாட்சிகள் பயணிக்கும். மௌனத்தின் சாட்சிகள் மறைக்கப்பட்ட உண்மைகளுக்கு சாட்சி.